ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட்ஸ் மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தனியாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கரூர் ஸ்டாம்பீட் நடந்ததுக்கப்புறமே ஒரு சிபிஐ டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கரெக்டாக சுப்ரீம் கோர்ட். ஸோ இதுக்கு யார் நடத்த போகிறாருன்னா ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜு, அவர் கீழே 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவங்க கீழே தான் இந்த சிபிஐ டீம் ஒர்க் ஆகுன்ற மாதிரி. ஓகே, ஸோ இந்த சிபிஐ டீம் வந்து இப்போது ஃபஸ்ட் ஸ்டெப்பாக வந்து ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் நடந்து வேலுசாமிபுரமில் தான் அது நடந்தது கரெக்டாக. ஸோ நிறைய இன்வெஸ்டிகேஷன் இந்த ஸ்டாம்பீட் ரிலேட்டடாக அக்கம் பக்கத்தில் இதெல்லாம் கேட்டு சில விட்னஸஸ் எல்லாம் கேட்டு அப்படிலாம் வந்து ஒரு ஃபார்மலாக ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க எதனால இந்த ஸ்டாம்பீட் நடந்திருக்குன்ட்டு. அதில் டிவிகே சைட்லேருந்துமே பார்த்திங்கன்னா இந்த புசி ஆனந்த், அதுக்கப்புறம் மத்திய அழகன், அதுக்கப்புறம் நிர்மல்குமார், இவங்க பேர்லாம் வந்து அந்த எஃப்ஐஆரில் டீட்டெயில்ஸில் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இன்னும் வர அப்டேட்ஸ் தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் இன்னும் டஃபராக போகும். இப்போ ஒரு ஃபார்மலாக தான் வந்து அவங்க எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஏன்னா எஃப்ஐஆர் இருந்தால் தான் அவங்களால ஃபர்தர் ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும். ஸோ பார்ப்போம் அடுத்த அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனுக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் தாட்ஸ் இந்த இன்வெஸ்டிகேஷன் பற்றி ஏதாச்சும் தெரியும்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதை நான் பார்த்து